ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கதை போமா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ராமாவோட நேம் வெட்டிங் அக்ரிமெண்ட். ஸோ இது வந்து ஒரு இந்தோனேஷியன் ட்ராமாவோட டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே வெட்டிங்கில் நடக்கக்கூடிய அக்ரிமெண்ட்டை பற்றினது தான் இந்த ட்ராமா. ஸோ ட்ராமாவோட ஃபர்ஸ்ட் எபிசோட் ஓப்பன் பண்ண உடனே 3 டிஃப்ரெண்டான பர்சன்ஸை வந்து காட்டுறாங்க. ஃபஸ்ட்டு யார் அப்படின்னா, இந்த கதையோட ஹீரோ. அவனோட பேர் பயன். அவன் ரொம்பவே வந்து கவலையாக டென்ஷனில் உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவளோட தங்கச்சி தான் சீக்கிரம் கிளம்பு, இது நார்மலான டேஸ் கிடையாது, உன்னோட கல்யாணத்துக்கு நீயே லேட் ஆக்கிறாத அப்படின்னு சொல்கிறா. ஸோ இதிலிருந்து இவனுக்கு இன்றைக்கி கல்யாணம் அப்படின்னு தெரியுது. அதே சைடு இன்னொரு பொண்ணை காட்டுறாங்க. அவள் ட்ரைவ் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுட்டு வந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இன்னொரு பொண்ணை காட்டுறாங்க. ட்ரெஸ்ஸிங் கெட்டப்லேயும் வச்சு பார்க்குறப்ப இதுதான் நம்ம கதையோட ஹீரோயின். அண்ட் இவளுக்கு இன்றைக்கி கல்யாணம், அதனால் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறா. ஸோ நிக்காக்கு முன்னாடி கேட்பாங்க இல்லையா, இந்த பொண்ணை நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி உறுதிமொழியாக அந்த மேரேஜ் ஓஃப்ஸை வந்து அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்மளோட ஹீரோயினோட பேர் வந்து தரியோட அங்கிள் தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த ப்ராமிசஸ்லாம் கேட்குறப்ப ஒரு பொண்ணோட இருந்ததெல்லாம் வந்து யோசிச்சு பார்க்குறான், எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நான் சம்மதிக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லவே மறந்துடுறான். அந்த அங்கிள் கையை பிடிச்சி குலுக்க, நான் இந்த பொண்ணை வந்து என்னோடய வாழ்க்கை துணையாக ஏற்றுக்க சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழியும் முடியுது. இதோட இந்த கல்யாணம் முடியுது. ஸோ அந்த நிக்கா முடிஞ்சோன்னே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வெட்டிங்க்கு வந்திருப்பாங்க இல்லையா கெஸ்ட்டு, அவங்க கூட எல்லாமே ஃபோட்டோ எடுத்து வாழ்த்துக்கள்லாம் தெரிவிப்பாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷன் போய்கிட்டுருக்கு. ஒவ்வொருத்தவங்களாம் வந்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அதே இதை இந்த கல்யாணத்தை கீழே உட்காந்து பார்க்குற ஒரு பையனை காட்டுறாங்க. அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம பயனும் இன்னொரு பொண்ணும் காட்டுறாங்க இல்லையா, அவன் வந்து பாஸ்டில் இருந்த மாதிரி இவங்க 2 பேர்த்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதே இப்போ கீழே இருந்து பார்க்கலாம் இல்லையா, இவன் தான். ஸோ இவன் யார் அப்படின்னா நம்ம பயனோட கசின்னு. ஸோ இவனோட பேர் வந்து அல்தி. ஸோ இங்கே ஸ்டேஜில் தன்னோட கல்யாணம் அன்னைக்கு வந்து டரி ரொம்பவே சந்தோஷமாக இருக்கா. வர எல்லாத்தையும் வந்து சந்தோஷமாக வந்து வாங்க, நன்றி, வந்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சிட்டு இருக்கா. ஆனால் பயன் வந்து எதுவுமே பேச மாட்டேங்கிறா. இவங்க நிற்கிறத பார்க்குற இன்னொரு பொண்ணையும் காட்டுறாங்க. இவ தான் யார் அப்படின்னா பயனோட எக்ஸ் லவ்வர். இவளோட பேர் வந்து சாரா. இதை பார்த்துட்டு அவள் அங்கேருந்து அழுதுட்டு கிளம்பிடுறா. ஸோ இப்படி ஒரு ப்ரீ இன்ட்ரோவை போட்டு தான் ட்ராமாவே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ கல்யாணம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஊர்லலாம் நடக்கும் இல்லையா, எல்லோரும் குடும்பமாக சேர்ந்து வழி அனுப்பி வைப்பாங்க, அந்த மாதிரியெல்லாம் இல்லை. ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் தான் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட புது வீட்டுக்கு வராங்க. பயன் காலை விட்டு இறங்கி வந்த உடனே அவன் பாட்டுக்கு போகிறான். உள்ள பேக் இருக்குது அப்படின்னு வந்து டரி சொல்ல, கார் டிக்கியை மட்டும் ஓப்பன் பண்ணி விடுறான். டரி தான் 2 சூட் கேஸும் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறான்னா வீட்டுக்குள்ளே வரா. வீட்டுக்குள்ளே வந்த உடனே, ஸோ கீழே இருக்குல்ல, இதுதான் உன்னோட ரூமு, நீங்கள் தான் இருக்க போகிற அப்படின்னு சொல்ல, என்னது என்னோட ரூமா, ஆமாம் அந்த ரூம் உனக்கு மட்டும்தான் அப்படின்னு பயன் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஸோ அவன் டேரெக்டாக அவனோட ரூமில் உட்காந்துட்டு இதுக்கு முன்னாடி நடந்ததுன்னு நினச்சி பார்க்குறான். எப்படி இந்த கல்யாண விஷயத்த சாராக்கிட்ட சொல்லும்போது அவள் எந்த அளவுக்கு சண்டை போட்டான், என்னெல்லாம் பேசினா, எல்லாத்தையுமே மறந்துடு, நமக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு போயிருப்பாங்க. ஸோ இதை நினச்சி அவன் என்ன பண்ணுறான், கையில் உள்ள மோதிரத்தையும் தூக்கி ஃபிஷ் டேங்க்குள்ளே போட்டுடுறான். அதுக்கப்புறமா சாராவுக்கு மெசேஜும் பண்ணுறேன், என்னை மன்னிச்சிரு, இந்த மாதிரி நான் நடக்கும்னு நினைக்கல, என்னை மன்னிச்சிரு, என்னை மீட் பண்ண முடியுமா, ஒரு வாட்டி மீட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறா. பட் சாராக்கிட்டேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வர மாட்டேங்குது. ஸோ அன்றைக்கி நைட்டு ஒரு அக்ரிமெண்ட்டை பயன் எடுத்து டேரிக்கிட்ட நீட்டுறான். ஸோ இதுதான் நம்மளோட மேரேஜோட அக்ரிமெண்ட். நான் உன்னை விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கல, இது வந்து ஒரு அரேஞ்ச்டு மேரேஜ், அதை மட்டும் நீ நினச்சிக்கோ. ஸோ உன்னோட ஒய்ஃபுங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி நீ எதுவும் பண்ண தேவை கிடையாது, உனக்கு அந்த எந்த கடமையும் கிடையாது. என்னோட பர்சனல், உன்னோட ஸ்பேஸ். ஸோ 2 பேரும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான், ஆனால் என்ன ஒரே வீட்டில் வாழ்கிற அவ்வளோந்தான் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட்டையும் கொடுக்குறான். பயன் வந்து சைட் இன்ஜினியராக இருப்பான். ஸோ அந்த ஒர்க்குக்கு வந்து காலையிலே போயிடுவான். நம்மளோட டரி வந்து என்ன பண்ணுவாள் அப்படின்னா, ஃப்ரோசன் ஃபுட்ஸ்லாம் வந்து சேல் பண்ணுவாள். ஸோ ஓன் பிஸ்னஸ், அதை பார்க்குறதுக்கு அவள் கிளம்பிடுவாள்.
ஸோ ஒர்க்கில் இருக்கும்போது பாஸ்ட்டில் அவன் லவர் கூட நடந்த சில விஷயங்கள்லாம் ஞாபகம் வரும். ஸோ இவங்களோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இவன் வந்து அவனோட கசின் இருக்கான் இல்லையா, ஸோ அவனை பார்க்குறதுக்காக அவன் டிபார்ட்மெண்ட் முன்னாடி நிற்பான். ஸோ அப்போது ஜூஸை குடிச்சிட்டு கேனை தூக்கி போட இதை பார்க்குற ஒரு பொண்ணு, அதாவது சாரா வந்து சண்டை போடுவாள். ஸோ அங்கே தான் குப்பை தொட்டி இருக்குது, அதுக்கான சைன் போர்டும் இருக்குது. நீ ஏன் குப்பை தொட்டியில் போடாமல் இப்படி தூக்கி எரிஞ்சிட்டு போகல, என்ன ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகுது. சண்டையில் தான் ஆரம்பிக்குது. கசின் வந்து தான், ஸோ இது என்னுடைய கசின், இது என்னுடைய ஃப்ரெண்ட் சாரா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் இன்ட்ரோ கொடுக்குறான். ஸோ டரி வந்து ஒர்க் பண்ணுற பிளேஸ்க்கு வந்திருப்பான். அங்கே அவளுக்கு வந்து ஏமி அப்படிங்கிற ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டும் இருப்பாள். ஸோ ப்ரேயரிங் டைமில் இவள் வந்து பயங்கர அழுதுகிட்டே ப்ரே பண்ணுறத பார்க்குறப்ப, ஸோ உன்னோட லைஃப்பில் எதுவும் பிரச்சனையா, அந்த பையனை வந்து எதுவும் தொல்லை பண்ணுறானா அப்படின்னு கேட்க, அழுதுகிட்டே ப்ரே பண்ணால் அது மட்டும் தான் பிரச்சனையாக இருக்கணும் அர்த்தம் இல்லை, நிறைய விஷயம் இருக்கும் அப்படின்னு அவள் சொல்லுவாள். பட் இருந்தாலும் நம்ம ஏமி எப்படியோ வந்து எல்லாத்தையுமே கேட்டு வாங்கிடுவான் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. டரியும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அவகிட்ட சொல்லிடுவாள். ஈவினிங் பயான் வந்து ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரப்போ நம்மளோட டரி வந்து ஒரு டிஷ் வந்து சமைச்சு வச்சுருப்பா. ஸோ கொடுக்கறதுக்காக, இதை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாரு, நான் இன்றைக்கி தான் அதை புதுசாக வந்து ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே எடுத்துகிட்டு போக இடத்துல அவனை பாட்டி நீ கீழே இறங்கு, அவனோட ரூம் வந்து அப்ஸ்டேர்ஸில் இருக்கும். ஸோ அவன் என்ன சொல்லிடுவான் அப்படின்னா, உன்னோட ரூம் கீழே தான், நீ எந்த காரணத்துக்கு கொண்டும் மேலே வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷனையும் போட்டுட்டு அங்கேருந்து போயிடுவா. ஸோ இவளும் அதுக்கு மேலே என்ன சொல்லணும்னு தெரியாது, அதனால் அந்த நாள் வந்து அப்படியே போயிடும். ஸோ அடுத்த நாள் காலையிலேயே வந்து டரி வந்து பயனை எழுப்புவா. எதுக்காக அப்படின்னா, ஸோ முஸ்லீம்ஸ் எல்லாமே வந்து காலையில் ப்ரே பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த தொழுகைக்காக தான் வந்து எழுப்புவா. பட் அதெல்லாம் வர முடியாது, நீ உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கதவை மூடிடுவான். இவளும் காலையிலே வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாள். பயன் எழுந்துச்சி வந்து, நீ என்னோடய டவலை பார்த்தியா, என் ரூமில் இல்லை அப்படின்னு கேட்கப்ப, ஆமாம் அதை நான் வந்து வாஷ் பண்ணிட்டேன், ஸோ அதனால் நான் உனக்கு வேலை எடுத்து தரேன் அப்படின்னு சொல்கிறப்ப, நீ எதுக்கு இந்த வேலைலாம் பார்க்குற, அதான் டேர்மி இருக்காங்களா அவங்ககிட்ட சொல்லலாமே. ஸோ டேர்மிங் அப்படிங்கிறது இவங்க வீட்டில் வந்து வேலை பார்க்குறவங்க, அவங்க பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்குறப்ப, இல்லை அவங்க வந்து உடம்பு சரியில்லை, 2 நாளில் லீவு, அதனால தான் நான் பண்ணுறேன். ஏன் அவங்க இல்லைனா நீ பண்ணணும்னு அவசியம் கிடையாது, வேலைக்கு வேறு ஒருத்தவங்கள வச்சுக்கோ, இனிமேல் வந்து என்னோடய பொருட்கள்லாம் தொடுற வேலை வச்சுக்காத, எறும்புக்குள்ளே நீ வர வேலை வச்சுக்காத அப்படின்னு திட்டிட்டு அங்கேருந்து போயிடுவான். சரி ஆஃபீஸ் கிளம்பி போகிறப்ப அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் பேக் பண்ணி கொண்டு கொடுக்க, அதை ஒரு பொருட்டாகவே அவன் மதிக்க மாட்டான். அப்படியே அங்கேருந்து காரில் கிளம்பிடுவான். நேராக கிளம்பி எங்கே போவான் அப்படின்னா, சாரா இருக்கா இல்லையா, அவன் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ்க்கு தான் போவான். அங்கே போய் வந்து அவகிட்ட கெஞ்சுவான். ஸோ என்னை மன்னிச்சிரு, எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடு அப்படின்னு எவ்வளவோ கெஞ்ச, அவன் அங்கேருந்து கண்டுக்காமல் போக, இவனும் அங்கேருந்து வேலை பார்க்குற இடத்துக்கு போயிடுவான். இவனுக்கு பழைய அந்த ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் ஞாபகம் வருது. ஸோ எப்படி வந்து சாரா கிட்ட வந்து இவன் வந்து பழக ஆரம்பித்தான் அப்படின்னு. ஸோ இவன் வந்து ஒரு பாரில் தான் வந்து ஒர்க் பண்ணியிருப்பா, பார்ட் டைம் ஜாபாக ஒர்க் பண்ணிகிட்ருப்பா படிச்சுக்கிட்டு இருக்கும்போது. அங்கே சில பசங்க சாரா கிட்ட வந்து வம்பு இழுத்துருப்பாங்க. ஸோ அப்போ அங்கேருந்து நம்ம பயான் தான் வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வருவான். ஸோ அப்படி வரும்போது தான், நீ வந்து எக்கனாமிக் மேஜரில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த வேலைக்கு ஆள் தேவைப்படுது, நீ வேணால் அங்கே வேலை பார்க்குறியா, அது வந்து இந்த இடத்த விட இன்னுமே சேஃபாக அண்ட் பெட்டர் பிளேஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப, சாராவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜாயின் பண்ணிப்பா. ஸோ இந்த மாதிரி தான் இவங்க வந்து ஃபஸ்ட்டு சண்டே ஆரம்பித்தது வந்து, அப்புறம் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக மாறி க்ளோஸாக பழக ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த நினைவுகளோடவே வந்து நம்ம பையன் வந்து அவன் வேலைக்கு வந்துடுறான். இந்த சைடு டரி என்ன பண்ணுறான்னா, அவளோட பையனோட சோஷியல் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, ஓகே நாளைக்கு அவனுக்கு பர்த்டே வருது, ஏதாவது சர்ப்ரைசிங்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃப்ரெண்ட் கிட்ட ஐடியா வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ அன்றைக்கி ஈவினிங் வீட்டுக்கு வரும்போது டரி வந்து பையன் கிட்ட கேட்பான், உங்களுக்கு எதாவது ஹாபீஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி. அப்படி கேட்குறப்ப, நான் சாக்கர் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேண்டாம் இருப்பா சொல்லிட்டு அவன் ரூமுக்கு போயிடுவான். ஸோ இவளும் வந்து ஓகே சாக்கர்னா பிடிக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப, இவன் மறுபடியும் என்ன பண்ணுவான் அப்படின்னா, சாராக்கு வந்து மெசேஜ் பண்ணுவான், நாளைக்கு என்னோடய பர்த்டே அட்லீஸ்ட் வந்து ஒரு வாய்ப்பாவது கொடுக்கலாம் இல்லையா, அவனை மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறப்ப, சாராவும் ஓகே நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்குவான். இவனும் வந்து அந்த சந்தோஷத்துலேயே வந்து படுத்து தூங்கிடுவான். ஸோ அடுத்த நாள் பையன் வந்து வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே, இன்றைக்கி நீங்கள் சீக்கிரம் வந்துடுவீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. எப்பயும் போல் வருவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுவான். வேலை முடிச்சுட்டு அன்றைக்கி ஈவினிங்கே வந்து சாராவோட மீட்டிங் இருக்கும் இல்லையா, ஸோ அவளை பார்க்க போயிருப்பான். இங்கே நம்ம டரி என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, அவனோட பர்த்டேக்காக வீட்டெல்லாம் டெக்கரேட் பண்ணிவிட்டு அந்த சாக்கர்லேயே கேக் ரெடி பண்ணி அவனுக்கு சாக்கர் விளையாடுறதுக்கான ஷூ வந்து கிஃப்ட் ரெடி பண்ணி வச்சுட்டு உட்காந்துருப்பான்.
இங்கே ஒர்க் முடிச்சுட்டு சாராவை பார்க்க போயிருப்பான் இல்லையா, ஸோ அங்கே வந்து கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிப்பான். என்ன அப்படின்னா, எனக்காக 1 இயர் மட்டும் வெயிட் பண்ணு, நம்ம வந்து அதுக்கப்புறமா நான் மேரேஜ் பண்ணிக்கலாம், நான் டெல்லியை வந்து டிவோர்ஸ் பண்ணிடுவேன், அதுக்கப்புறமா நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிப்பான். ஃபஸ்ட்டு சாரா வந்து, இல்லை நீ ஆல்ரெடி ஒரு மேரிட் பர்சன், என்னால் உன் கூட இருக்க முடியாது அப்படின்னு சொன்னாலும் கடைசியில் நம்ம பயன் கன்வின்ஸ் பண்ணுறனால அவளும் வந்து கன்வின்ஸ் ஆயிடுவா. ஸோ அங்கே அப்படி அவங்களோட டின்னர் போய்கிட்டு இருக்கோம். இங்கே வீட்டில் வெயிட் பண்ணுற டெல்லி வந்து டைம் பார்த்தா அது வந்து 12 ஆயிரும். ஸோ இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாள், ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே அவளுக்கே பயங்கர வெக்ஸ் ஆயிரும் இல்லையா. பண்ண டெக்கரேஷன்ஸ் எல்லாமே வந்து கிழிச்சு எரிஞ்சிட்டு எல்லாத்தையுமே வந்து பண்ண கேக்கு, வாங்கின கிஃப்ட்டு எல்லாத்தையுமே வந்து குப்பை தொட்டியில் போட்டுட்டு கிளம்பிடுவாள். இந்த பார்ட் எங்கே முடியுது. இவங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப் என்ன தான் ஆகுது அப்படிங்கிறத வரப்போகிற எபிசோட்ஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் ஹாவ் அ நைஸ் டே காய்ஸ்.